அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு 19,400 68 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் துவங்கியது. இது எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா 9/7க்கு தெரியும். அப்போது நிஃப்டி வந்து இந்த 68 புள்ளிகள் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 2%. இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பாகுபலின்னு சொல்லலாம். நிஃப்டி காப்பாற்றியது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு முந்தைய நாள் நிஃப்டி வீழ்ச்சியாக முடிஞ்சது. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டியை வந்துட்டு காப்பாற்றிய நிறுவனம் அப்படின்னாலே ரிலையன்ஸ் தான். காரணம் என்னென்னா வெயிட்டேஜ். நிஃப்டி ரிலையன்ஸ் வந்து 2% ஏற்றம் அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அதை வந்து நீங்கள் மணி கண்ட்ரோலில் கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ்னு அடித்தாலே வந்துடும். பார்த்திங்கன்னா 80 அதாவது நிஃப்டியோட ஏற்றத்தில் இவங்களோட பங்கீடு பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரிந்துவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அவ்வளவு எளிதாக நிஃப்டி வந்துட்டு இறங்கலாம், ஆனால் அவ்வளவு எளிதாக இறங்க விட மாட்டாங்க. அப்போது இவங்களே ரிலையன்ஸே ஏதேனும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இறங்கினா தான் மார்க்கெட் வந்துட்டு பெரிய வீழ்ச்சிக்கு உண்டான வாய்ப்பாக அமையுமே தவிர அவ்வளவு எளிதாக நிஃப்டியை நம்மளுக்கு கைவிடக்கூடிய வாய்ப்பு இங்கே குறைவு. ஆனால் பங்கு சந்தையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக நம்பக்கூடாது. ஆனால் நிஃப்டியை வந்து இப்போ காப்பாற்றியது யார் அப்படின்னா ரிலையன்ஸ். அப்போது ப்ரீ மார்க்கெட்லேயே நம்மளுக்கு தெரிந்து விட்டது ரிலையன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு 2%. கண் மூடிட்டே சொல்லலாம் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்போது இவங்க 2688க்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறாங்க. அப்போ 2688க்கு மேல் ஓப்பனுக்கு மேலே இவங்க நிலை பெற்றாலே கண்டிப்பாக இவங்களோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக தான் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது 2688க்கு பிலோவில் ரிலையன்ஸ் இல்லைனாலே நிஃப்டியை இறங்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தாக்கம் உண்டாக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது. அதே மாதிரி கான்ட்ரிபியூஷனில் கீழே டவுனில் பார்த்திங்கன்னா டவுன் சைடுக்கு இம்பேக்ட் பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், டைட்டன் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட இவங்க பாருங்கள் 20, 12, 32, 42, 50, 57, 64, 70. அப்போது இத்தனை நிறுவனங்கள் சார்ந்த ஒரு இடத்த இவங்க ஒருத்தரே தக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம வந்துட்டு உடனே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதுல வந்துட்டு ரிலையன்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவ்வளவு எளிதாக நிஃப்டியை விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இது மட்டும்தான் நடக்கும், நம்ப முடியாது. ஆனால் இதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் நம்மளுக்கு லைஃப் ஹை அருகாமையில் ரிலையன்ஸ் இருக்குது. அப்போ அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இண்டிசஸ் படி நிஃப்டி பார்த்திங்கன்னா 19,400 ஓப்பன், ஹை 19,414, லோ 19,346. அப்போ ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு 54, இதில் ஒரு 14, 68 புள்ளிகள் நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு 100 புள்ளி நம்ம வச்சுட்டாலும் கூட நம்மளுக்கு 60 புள்ளிகள் ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னா இன்னொரு 40 புள்ளிகள் ஹையோ அல்லது லோவோ பிரேக் பண்ணி தான் இந்த 40 பாயிண்ட்ஸை வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45,145. இப்போ ஹையுக்கு லோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 புள்ளிகள், குறைந்தபட்சம் நம்ம 500 புள்ளிகள் எடுத்துகிட்டால் ஒரு 200 புள்ளிகளோட மொமெண்டம் இருந்தாகணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நிஃப்டியோட டெரிவேட்டிவ்ஸ் அட்டவணை என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும்.
இப்போது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு முடிந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 19,500 கால் 19,400 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரேடல் 19,400 மையமாக வைத்து நடைபெற்றிருக்கு. அப்போ இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோசஸ் நம்மளுக்கு பார்க்கணும். அப்போ 19,400 அப்படின்னா 19,468. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது இது 70, இது ஒரு 110 வச்சுட்டாலும் கூட 180 புள்ளிகள். அப்போ 19,580. அடுத்தது 19,400 புட் 115ங்கும்போது 19,295 85. அது மாதிரி 170ங்கும்போது 19,230. அப்போ சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க போது. அப்போ 19,400 மையமாக வைத்து செயல்பட போகிறது அப்படிங்கிறதை இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 19,400 ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்து ஸ்ட்ராங்கல் 19,500 300னா இவங்களோடது ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ண 100 ரூபா வருகிறது. அப்போது சந்தையோட ரேஞ்ச் பாருங்கள் 19,300. இது ஸ்ட்ராங்கல் 19,400 19,500 19,500 கால் 36. அப்போ 19,536. அடுத்தது 19,600. சந்தை இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். 19,300 வந்துட்டு 70 வச்சுட்டாங்க கூட 19,230. அடுத்தது 19,200. அப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இது நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது. அடுத்தது ஃபியூச்சர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து 49 புள்ளிகள் ஏற்றம் அடைச்சிருக்கு. அப்போது ஸ்பாட் வந்து 60 புள்ளிகள் ஏற்றம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நிஃப்டிக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சர் வந்து துணை போகலை அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ கொஞ்சம் எரோட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பாக, ஏன்னா நிஃப்டியோட ஏற்றத்திற்கு ஃபியூச்சர் வந்து ஈடு கொடுக்கல அப்படிங்கிறதை தென்படுகிறது. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு வந்து 15 கீழே இருக்குது. அப்போ ஸ்லோ வேல்யூம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இன்னும் எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பிரேக் அவுட் ஆகாதனால இன்னும் அதற்குண்டான பயணம் அப்படிங்கிறது ப்ரீமியம் டிகேக்கு உண்டான இடத்துக்கும் கூட செல்லலாம் அப்படிங்கிறத முதலில் நம்ம அறிந்து கொள்ளணும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அட்டவணை நேற்றை மாதிரியே தான் 45,000 கால் 45,000 புட் அவங்களோட இடத்துல இருக்கிறனால இது ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ண நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகள் அப்படிங்கும்போது 45,000 மையமாக வச்சு 45,000 கால் 242னா 45 242 45 500. அதே மாதிரி 45,000 புட் 273ங்கும்போது 44,700ன்னு வச்சுக்கலாம். அடுத்து 44,500. சந்தை இதற்குட்பட்டு தான் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாகவும் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா 45 100 கால் 200 கால் 45 100 புட். அப்போது ஸ்ட்ரேடல் அருகாமையில் இருக்குது. இது கொஞ்சம் இதை பிரேக் அவுட் பண்ணுறக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் எரோட் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட இம்பேக்டடே மாறும். ஸ்பாட் 45,139. ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 45,199. ஒரு 60 புள்ளிகள் தான் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. ப்ரீமியம் வந்து கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் புட் சைட் நார்மலாக 15 இருக்குன்னா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு தான் நம்மளுக்கு வந்துட்டு குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரீமியம் வந்துட்டு உள்ளடக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது நம்ம பாருங்கள் 45,000க்கும் 45,300க்கும் நம்ம வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் தொலைவு இப்போதைக்கு வைப்போம். ஆவரேஜாக 45,100 அந்த நேரம் வர்த்தகமாயிட்டு இருக்கனால. அப்போது இவங்களே 296 ரூபா இருக்கிறாங்க. இவங்க 327 ரூபா இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது 13 623 ரூபா. அப்போது 323 ரூபா வந்து டைம் வேல்யூ உள்ள இருக்குது. அப்போ இந்த 323 ரூபாயை ஜீரோ பண்ணக்கூடிய வாலட்டிலிட்டி அதிகமாக தரப்போகிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இது வந்து நம்மளுக்கு கரைதல் ஏற்படணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து இதையும் கொஞ்சம் பாருங்கள். 45 100 கால் 42 ரூபாய் ஏறி இருக்காங்க. இவங்க 103 ரூபாய் இறக்கம் கொடுத்துருக்கு. அப்போ இவங்க 42 ரூபாய் ஏறினதுக்கு இவங்க 103 ரூபாய் இறக்கம். அப்போ என்னென்னா ப்ரீமியம் கரைவது எளிது கொடுப்பது கடினம் அப்படிங்கிற நம்மளுக்கு தாரக மந்திரமும் இதற்குள் இருக்க வேண்டும்.
அதனால் சந்தை எந்த எல்லைக்குள்ளே இருக்காங்க பட்டவனை நம்ம பார்த்தாச்சு. இதன்படி எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.